வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இயல் 2ஓட இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எழுத்துக்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் பார்த்தீங்கன்னா இலக்கணம் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5ஆக பிரிச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதில் முதல்ல வர எழுத்தை பற்றி தான் நம்ம இயல் 2ல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எழுத்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னா, இந்த உயிரெழுத்துக்கள் 12 இருக்குங்க இல்லையா, அதுவும் மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த 30 எழுத்தும் தான் உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை உயிரெழுத்துன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வேர்ட்ஸ் பிறக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து இக்கு ப்ளஸ் ஆ, ஓகேங்களா, கா வருதா, ஓகேவா? இப்போ இக்கு ப்ளஸ் ஆ, கா வருதா, ஓகே. இந்தமாரி இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து சில வேர்டு பிறக்கிறதுக்கு உதவியாக இருக்குல்ல, அதனால் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சார்பு எழுத்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். ஓகேவா? சார்புனா என்னன்னு தெரியும் நமக்கு, சார்ந்து வர்றது, அதுதான் சார்பு எழுத்துக்கள். ஓகேவா? இவை 10 வகைப்படும். 10 வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த சார்பு எழுத்துக்கள். அது என்னென்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இப்படி 10 வகையாக பிரிக்கிறாங்க சார்பு எழுத்தை. ஓகேவா? இப்போ இந்த இயல் 2ல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்மையை பற்றியும் ஆயுதத்தை பற்றியும், இது 2த்தை பற்றி மட்டும்தான் இந்த இலக்கணம் 2ல் பார்க்க போகிறோம். மற்றதை பற்றிலாம் வர இலக்கணத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? இயல் 2ல் இப்போதைக்கு இதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வாங்க. உயிர்மைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால உயிர்மை எழுத்து பிறக்குது. அதான் இக்கு ப்ளஸ் ஆ, அது. ஓகேங்களா? இதன் ஒலி வடிவம்னா என்னன்னு சொல்கிற இது எதை ஒத்து இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும்னா என்ன அர்த்தம்? மெய்யெழுத்து இக்கு, உயிரெழுத்து ஆ, இக்கு ப்ளஸ் ஆ, கா, அப்படி சேரும்போது ஒரு கா அப்படின்னு ஒலி வருது பார்த்தீங்களா? அதனால் 2 வடிவமும் சேர்ந்ததாக தான் இருக்கும் இதோட ஒலி வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதன் வரி வடிவம்னா எழுதணும் இல்லைங்களா, அது மெய்யெழுத்து ஒத்தது இருக்கும். மெய்யெழுத்துனா என்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. ஓகேங்களா? அதை ஒத்து இருக்குமா? அப்படின்னா என்னென்னா, இப்போ அதுலேருந்து புள்ளி எடுத்து விட்டிங்கன்னா கா வந்துடும், புள்ளி எடுத்து விட்டிங்கன்னா கா வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே. இதன் கால அளவு உயிரெழுத்தை ஒத்ததாக இருக்கும். உயிரெழுத்தை ஒத்ததாக இருக்கும்னா, அதாவது இக்கு ப்ளஸ் ஆ, கா. ஓகே, காக்கு அப்போ ஒரு மாத்திரை. இதே இக்கு ப்ளஸ் ஆ வந்துச்சுன்னா கா, அது நெடில் எழுத்து, அதுக்கு 2 மாத்திரை. ஓகேவா? இதை தான் கால அளவு உயிரெழுத்தை ஒத்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முதல் எழுத்துக்களை சார்ந்துவதால் இவை சார்பு எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆயுதம்னா என்ன? ஓகேங்களா? ஆயுதம்னா நமக்கே தெரியும், 3 புள்ளிகளை வச்சா அது ஆயுதம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? வேறு பெயர்கள், இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஓகேங்களா? இதெல்லாம் ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள். ஓகேவா? தென் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது இந்த பாருங்க, அது குறில் எழுத்து, இது வல்லின உயிர்மை இக்கு. ஓகேங்களா? அது இப்படி தான் நடுவில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து ஆ, தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று வரும் தூ. ஓகேங்களா? இது தனித்து இயங்காது. ஓகேவா? தனித்து இயங்காது. இதை பாருங்கள், முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான். ஓகேங்களா? இந்த இலக்கணம் 2ல் நம்ம உயிர்மை எழுத்தும் ஆயுதத்தை பற்றியும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலக்கணத்தில் நம்ம மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் இதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகேங்களா? இன்றைக்கி இயல் 2 முடிஞ்சுது. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.